வாங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வைங்க. நல்லா நான் குக்கரை தான் வச்சுக்கிட்டேன். குக்கரை வச்சுட்டு காஞ்சோன்னா எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு ஏலக்காயும் ஒன்று போட்டுட்டு ஸ்டார் அனஸ் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு சோம்பு போட்டேன். நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டேன். நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா 2 வெங்காயத்துக்கு மேலே அரிஞ்சு நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா மெரூன் கலர் ஆனோடனே நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை வதக்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அது நல்லா வதங்கணுன்னா பச்சை மிளகாயை தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 6-7 போட்டேன். நான் நல்லா கீரி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு மேலே தக்காளியை போடுங்க. நான் சொல்ல மாதிரி பிரியாணி இலை போடணும், அதை பிரியாணி இலை போட்டுருங்க. அதில் அப்புறம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு கீரி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அது நல்லா குழஞ்சி வரும்போது சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போடுங்க. தேவையான கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு நல்லா பிரட்டிட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு போடுங்க. தனியாத்தூளும் அதே மாதிரி தேவையான அளவு போடுங்க. பிரியாணி மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் அதுக்கு நல்லாயிருக்கும், சூட்டபிள் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு திரும்பி அதில் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு தயிர் நல்லா 1 கப்பு தயிர் சின்ன கிண்ணத்தில் ஒரு கப் தயிரையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 1க்கு நம்ம சாதாரண புழுங்கல் அரிசிக்கு 1க்கு 2 ஊற்றுவோம் இல்லைங்களா. இதுக்கு 1க்கு 1.5 தான் தண்ணி ஊற்றணும். இதுக்கு பாஸ்மதிக்கு அதனால் நான் 1.5 கப்பு அந்த மாதிரிக்கு 1.5 தண்ணி விட்டேன். 1.5 3 கப் இது வச்சு தண்ணி ஊற்றிட்டு உப்பு இதெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி லெமனை நல்லா ஒரு லெமனை புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டு மூடி வைங்க. மூடி வச்ச பிறகு திரும்பி கொதி வந்த பிறகு அந்த அரிசியையும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி தேவையான உப்பு ஏதோ சரி பார்த்து காரம் எதுவும் சரி பார்த்து மூடி வச்சுட்டு வெயிட் போட்டிங்கன்னா 2 விசில் வச்சு நிப்பாட்டிங்கன்னா சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். எங்களுக்கு சண்டே ஸ்பெஷலு அதுக்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி. இது எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அதில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க.